அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ரெண்டு பேரும் சீக்கிரமா விளையாட வந்துடுங்க சரியா? கண்டிப்பா வந்துடுறோம். சரி. சரிப்பா. இவன் நேற்று மாதிரி டீ குடிக்காமல் போயிட போகிறான். இவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரத்துக்குள்ளே நம்ம டீயை ஊற்றி வச்சிடலாம். அம்மா போயிட்டு வரேன். டீ குடிச்சிட்டு போப்பா. வீட்டுக்கு வந்து குடிச்சுக்கிறேம்மா. இந்த பையனோட டெய்லி இதே ரோதனையாக போச்சு. இப்போ இந்த டீயை யார் குடிக்கிறது? நாமளே குடிப்போம். ஐயோ சீக்கிரமாக போகணுமே. அப்பா இன்னும் அவங்க ரெண்டு பேரும் வரவே இல்லையா? கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாம் பாருக்கு. மணி 5 ஆக போகுது. இந்த வெயிலோட இது கொஞ்சம் கூட குறையவே இல்லையே. அவங்க ரெண்டு பேரும் எப்போ வருவாங்க? கனிஷ்க் அப்பா வந்துட்டியா? அர்ஜுன் எங்க? அர்ஜுன் டீ குடிச்சிட்டு இருக்கா கனிஷ்க். சரியா போச்சு. எப்போ வருவான்? இதோ இப்போ வந்துடுவான் கனிஷ்க். சரி. ரோஜா உனக்கு கொஞ்ச நாள் நிற்க தானே சொன்னேன். என்னடா ரோஜா திட்டிகிட்டு இருக்க? மகாராஜா டீ குடிக்காமலாம் வர முடியாதா? டீ குடிக்காம எப்படிப்பா வர முடியும்? கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் டீ குடிச்சிட்டு வந்தேன். இப்போது ஒன்றும் ஆகலைல்ல, இன்னும் மணி 5 கூட ஆகலை. நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம் வா கணேஷ். வந்து தொலை. அப்பா எப்படியும் வந்துட்டு தப்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் விளையாட்டு ஓடி பிடிச்சி. நில்லுங்க, உங்க ரெண்டு பேரையும் விட மாட்டேன். அடுத்தது கண்ணாம்பூச்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10 வரேன். ரெண்டு பேரும் எங்க ஒளிஞ்சிருக்கீங்க? அடுத்தது அண்டர் ஓவர். அண்டர் ஓவர் கிளீனர் கேச்சர். முடிஞ்சா பிடிச்சுக்கோ. A few moments later. அப்பா வாங்க அடுத்த கேம் விளையாடலாம். கனிஷ்க் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. விளாண்டு போர் அடிச்சுட்டு வா வீட்டுக்கு போகலாம். ஆமாம் கனிஷ்க் எனக்கும் போர் அடிக்குது. வா வீட்டுக்கு போகலாம். ரெண்டு பேரும் என்ன விளையாடுறீங்களா? மணினா 5 கூட தாண்டல, அதுக்குள்ளே வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறீங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் ஹோம்ஒர்க் செய்ய சொல்லுவாங்க. அதுக்கு விளையாடி போர் அடிச்சுட்டு கனிஷ்க். சரி விளையாட தானே போர் அடிச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க கூடாது? புதுசானா? சரி சொல்கிறேன். நம்ம ஏன் அந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது? கனிஷ்க் நீ என்ன தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அந்த காடை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதா? அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தானே கேக்குற? அங்க பேய் இருக்கு. என்ன கனிஷ்க் பிராங்க் பண்றியா? அந்த காட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள கூப்பிடுற? கனிஷ்க் ரோஜா சொன்ன மாதிரி நீ என்ன பிராங்க் பண்றியா? இன்னைக்கு ஏதாவது பிராங்கஸ் டேவா? போதும் நிறுத்துங்க ரெண்டு பேரும். விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அந்த காட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? சொல்லுங்க. எங்க அம்மா. உங்க அம்மா தானே சொன்னாங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க கண்ணால அந்த பேயை பார்த்துருக்கீங்களா? இல்ல உங்க அம்மா தான் அந்த பேயை பார்த்துருக்காங்களா? ஏதோ முன்னோர்கள் சொல்லி வச்ச அந்த மூட நம்பிக்கையை இப்போ வரைக்கும் நம்ம எதுக்கு கடைபிடிக்கணும்? இது 2K ஜென்ரேஷன். சரி இது கூட வேணாம். நம்ம சயின்ஸ் மிஸ் நம்ம கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? சயின்ஸ் படிச்ச யாருமே பேயினே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல பேயே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல, அப்படி இருந்து எதுக்கு பேய்னு சொல்றீங்க? நம்ம இந்த ஊருக்கு நிரம்பிப்போமே. இந்த காட்டுக்குள்ள பேய் இல்லைன்னு. ஆனா கணேஷ் உன்னாலும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு வரீங்களா இல்லையா? இப்போ என்ன பண்றது ரோஜா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சண்டை வந்து கணேஷ் நம்ம கிட்ட 6 மாசம் பேசாம இருந்தா. இப்போ நம்ம கிட்ட ஜென்மத்துக்கும் பேசாம ஆயிட்டா. நம்ம பேசாம அந்த காட்டுக்குள்ள போவோம். பாதி தூரம் போயிட்டு திருப்பி நம்ம எல்லாரும் வந்துருமே. சரி ரோஜா நாங்கள் ரெண்டு பேரும் வரோம். கணேஷ் அப்பா வரீங்களா? வாங்க போகலாம். அர்ஜுன் எனக்கு இந்த காட்டை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குடா.
எனக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்குது ரோஜா. நம்ம பேசாமல் கனிஷ்ட கேட்டு பார்க்குமா வீட்டுக்கு போகலான்னு? அவன் ஒத்துப்பானான்னு தெரியலையே. சரி கேட்டு பார்க்கலாம். கனிஷ் அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம போகலாமே கனிஷ். ஆமாம் கனிஷ், இந்த உலகத்தில் பேய் இல்லைன்னு நானும் ஒத்துக்கிறேன். நம்ம இப்போ போகலாமே. அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, ஆனால் கொஞ்சம் தூரம் போகலாம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அங்கே பாருங்க ஒரு வீடு தெரியுது, வாங்க அங்கே போகலாம். கனிஷ் அதெல்லாம் வேணாம் கனிஷ், மணி 6 ஆக போகுது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆமாம் கனிஷ், எனக்கு அந்த வீட்டை பார்த்தா பயமாக இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயே நில்லுங்க, நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன்.